உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மனோஜ் அப்பாவே அவன் கனவுல வந்து அவன் பொண்ண கொடுக்க சொல்லி சத்தியம் வாங்கியிருக்காரு. என் தம்பி அவ்வளோ தர்ம சங்கடமான சூழ்நிலையை சொல்லி அழும்போது ஒரு அக்காவா என்னால அத அவனுக்கு பண்ணி கொடுக்காம வேற என்ன பண்ண முடியும்? அப்போ சுபாவோட நிலைமை, அவளோட வாழ்க்கைக்கு என்னமா பதில் சொல்ல போறீங்க? அவளும் உங்க பையனை நம்பிதானே இவ்வளவு நாளா இருந்தா. எங்க வீட்ல அவளுக்கு மாப்பிள்ள பார்த்தப்ப கூட வேண்டான்னு சொல்லிட்டு வாழ்ந்தா மனோஜ் கூட தான் வாழ்வன்னு முடிவா இருந்தா. நீங்க தானமா அடிக்கடி சொல்லுவீங்க, சுபா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு மருமகளா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவீங்களேமா. இப்போ என்னமா ஆச்சு? நான் அப்பா சொன்னேம்மா, இந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு, என் புள்ள இல்லாட்டினா கூட வேற ஏதாவது பெரிய இடத்து மாப்பிள்ளையா பார்த்து அவங்க அப்பா நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைப்பாரு. ஆனா என் தம்பியோட பொண்ணை பத்தி நினைச்சு பாருங்க. அவளுக்கு என் புள்ளைய விட்டா வேற நல்ல வாழ்க்கை கிடைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் பணக்கார சம்பந்தத்தை விட என் சொந்த தம்பியோட உறவு தான் ரொம்ப வசதி. எனக்கும் அதுதான் முக்கியம். நான் என் வாழ்க்கையில சொந்த பந்தங்களே இல்லாம தனியா இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதுமா? என் பிள்ளைக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அவன் தனியா இருந்துடவே கூடாது. இப்போதைக்கு எனக்கு சொந்த பந்தம்னு இருக்கிறது என் தம்பி குடும்பம்மா. அதனால அந்த உறவு விட்டு போகாம இருக்கிறதுக்கு என் தம்பி பொண்ண என் பையனுக்கு கட்டி வைக்கிறது தான் ஒரே வழி. என்னம்மா எல்லாத்தையும் நீயே முடிவு எடுத்துருவியா? கல்யாணம் பண்ணிக்க போறது நாமா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்க. இவ்வளவு நாள் நம்மளை கண்டுக்காம திடீர்னு வந்து அக்கான்னு சொன்னதும் நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு அவங்க கேட்கறதுக்கு சரின்னு சொல்லி அனுப்பிடுவியாமா? இங்க பாருமா, நானும் சுபாவும் காதலிக்கிறோம். நாங்க இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு உனக்கு தெரியும்ல. எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு இப்ப வந்து மாமா பண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்ற. என்னால சுபாவை தவிர வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. நீ உன் முடிவை மாத்திக்கமா. அவங்க கிட்ட எடுத்து சொல்லிட்டு தயவு செஞ்சு. இத பாருடா, என் முடிவு மாறாது. நான் சொன்னதுதான். நீ என் தம்பி பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். என்னால மீற முடியாது. இல்ல, நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன்னு சொன்னேன்னா நான் செத்த பிறகு நீ ஆசைப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா, நான் சுபாவை எந்த நிலைமையில கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உனக்கு தெரியாது. என்னால அவளை தவிர வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. நான் அவளை காதலிக்கிறதையும் தாண்டி சுபா இப்ப. மனோஜ், கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பாருமா, இதுக்கப்புறம் நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். அது மட்டும் இல்லாம இந்த கல்யாண விஷயமா பேசுறதா சொல்லி மறுபடியும் இந்த பக்கம் வந்துடாத. என் பையன் என் தம்பி பொண்ணு கழுத்துல தான் தாலி கட்டுவான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.